கவிதை 10th தமிழ் புக்கில் அன்னை மொழியே பாவலரு பெருஞ்சித்திரனார். நுழையின் முன் தமிழ்தாய் சின்ன குழந்தையின் சிரிப்பும் மாணவர் பழுத்த நரையின் பட்டறிவும் மாணவள் வானத்திற்கும் மையத்திற்கும் இடைப்பெற்ற யாவற்றையும் கவிதையாக கொண்டபவள் உணர்ந்து கற்றால் கல் போன்ற மனத்தையும் கற்கண்டாக்குபவள் அறிவை பெருக்குபவள் அன்பை வயப்படுத்துபவள் செப்பதற்கறிக்குரிய அவள் பெருமையை போற்றுவோம். இதுதான் நுழையும் முன் நம்ம பார்க்குறது. அதுக்கப்புறம் அழகார்ந்த செந்தமிழ் அன்னை மொழியே அலங்கார்ந்த செந்தமிழே முன்னைக்கும் முன்னே முகிழ்ந்த நறுங்கனியே. இந்த மாதிரி கொஷின் டைப்பில் நிறைய கேட்பாங்க. இது யார் எழுதினார்னா பாவலரு பெருஞ்சித்திரனார்ன்றவர் தான் எழுதினார். பாடலின் பொருள் பார்க்கலான்னா பெருமைக்குரியவள் இனிய 10 பாட்டு 8 தொகையே நல்ல 11 கீழ்கணக்கே நிலைத்த சிலப்பதிகாரமே அழகான மணிமேகலையே பொங்கி எழும் நினைவுகளால் தலைமலங்கி வாழ்த்துகிறோம். இது பாடலின் பொருள். நூல் வெளி பாவலரு பெருஞ்சித்திரனாரின் கனிசாறு தொகுதி 1 தொகுப்பிலிருந்து இருவேறு தலைப்பில் உள்ள பாடல்கள் தமிழ்தாய் வாழ்த்து முற்றத்துறும் யாண்டும் பாடமாக இடம்பெற்றுள்ளன. தென்தமிழ் தமிழ் சிற்று இதழ்களின் வாயிலாக தமிழ் உணர்வை உலகெங்கும் பரப்பியவர் யாருன்னு கேட்டால் துரைன்னு எழுதணும். ராஜமாணிக்கம் என்ற இயற்பெயர் கொண்டவர் பெருஞ்சித்திரனார். இவர் உலகளவியானோரு பாகிய கொத்து நூலாசிரியர். கனிசாறு என்சுவை என்பது மகபுகுவஞ்சி பள்ளி பறவைகள் முதலிய நூல்களை படைத்துள்ளார். இவற்றின் திருக்குறள் மெய்ப்பொருளுரை தமிழுக்கு கருவூலமாய் அமைந்துள்ளது. இவரது நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டது. இதுவரை நூல் வெளியீடு முடிச்சிட்டோம். அடுத்தது சாகும் போது தமிழ் படுத்து சாக வேண்டும் என்றால் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று யார் சொன்னாங்கன்னா சச்சிதானந்தன் சொல்கிறவர் சொன்னார். இதுதான் 10th தமிழ் புக்கோட ஃபஸ்ட்டு இயல் 1 தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட்டுக்கு நம்ம படிக்க வேண்டியது. இந்த சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.